பயங்கரமா இருக்காப்ல. சூர்யா சரியான ஸ்டைலா இருக்காப்ல. பாஸ் ஆகுறாப்ல. விறுவிறுப்பா இருக்கு. டைம் போனதே தெரியல. நல்லா படம் ஃபாஸ்டா இருக்கு. நல்லா ஒரு அந்த இவரு சந்தோஷ் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு படத்துல. ஆனா என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு படம். செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாத சீன்ஸ்லாம், ஃபைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. தேவையில்லாத சீன், அந்த அந்த இது போர்ன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கதை தான் கொஞ்சம், ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம், கதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஸ்கிரீன் பிளேவும் ரெண்டுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் சந்தோஷ் நாராயணன் நல்லா மியூசிக் போட்டு போயினே இருந்தாரு. கடைசியில வந்து லாஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் பீட் அடிக்கிறோம் சொல்லிட்டு என்னென்னோ பண்ணியிருந்தாரு. இவர் பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. ஆமா, அவரே டம்மி பண்ணிட்டாங்க. நிறைய கேரக்டர், நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் டம்மி பண்ணிட்டாங்க. டம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்கலாம். மெயினான கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தது படத்துல. பட் இருந்தாலும் அவங்களெல்லாம் டம்மி பண்ண மாதிரி. இவரு ஜெயராமே டம்மி பண்ணி தான் வச்ச மாதிரி இருந்தது. அவரை ஏதோ வந்து பப்புன் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியல. ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். எப்படி இருக்கீங்க? வணக்கம் நண்பா. சரி, எங்களை ஞாபகம் இருக்கா? டைலாக் சொல்லிட்டான் வழக்கம் போல. சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆளகானு தேடி இருப்பீங்க. ஆனா வந்து சரி, ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம பேச விரும்பல. இனிமேட் ரெகுலரா வரும், அவ்வளவுதான். இனிமேட் ரெகுலரா கண்டென்ட் வரும். ஸோ இன்னைக்கு வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ படம் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வழக்கம் போல எப்பயும் லேட்டா போற மாதிரி இன்னைக்கு லேட்டு. சரியான டிராபிக் கைஸ். அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஆளுங்க பேர் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கோம். போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தரமான ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்றோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து டைம் ஆனனால எதுவும் பேச விரும்பல. நாங்க அப்படியே பார்த்துட்டு இன்டர்மிஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் இது கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ சொல்றோம், அப்புறம் ஃபைனல்ல ஃபுல் ரிவ்யூ சொல்றோம். ஓகே கைஸ், அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்க அப்படியே போயிட்டு படத்தை ஆரம்பிச்சு நேரத்துக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, ஓகே ஓகே, பை பை. ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஒரே அடிதடியா போய் நிக்குது. பயங்கரமா இருக்காப்ல. சூர்யா சரியான ஸ்டைலா இருக்காப்ல. பாஸ் ஆகுறாப்ல. அந்த எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டு வராரு, அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஸ்டைலா இருக்காப்ல. ஆனா என்ன நடக்க போதோ தெரியல. விறுவிறுப்பா இருக்கு. டைம் போனதே தெரியல. நல்லா படம் ஃபாஸ்டா இருக்கு. நல்லா ஒரு அந்த இவரு சந்தோஷ் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு படத்துல. இது ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. ரொம்ப நல்லா ஃபாஸ்டா போகுது படம். பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தம்ஸ் அப் கண்டிப்பா பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். நாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா வந்து அதுல ஏதோ பெருசா போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஏதோ ஃபிளாஷ்பேக் ஏதோ காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்றோம். ஆமா கைஸ். கைஸ், படம் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். படத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு ஒரு வழியா. ரொம்ப நாள் கழிச்சு சரி கங்குவாக்கு அப்புறம் சூர்யா சார் படம் போய் பார்த்து ஒரு நல்ல வைப் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா சாட்டிஸ்ஃபை ஆகல. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூர்யா சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்தது. பட் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்ல அப்படின்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப. ஏன்னா ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது அவரு ரொம்ப செம ஸ்டைலா அப்படியே பயங்கரமா சரியா ஸ்வாகான ஒரு சூர்யா சார் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, கங்குவா தான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை கைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு படம். செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாத சீன்ஸ்லாம், ஃபைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. தேவையில்லாத சீன், அந்த அந்த இது போர்ன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கதை வந்து எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கதை தான். ஆனா எங்கெங்கயோ போயிட்டு உள்ள வருது. கதை ஸ்டோரி வந்து எங்கேயோ போகுது, அப்புறம் திரும்ப உள்ள வருது. ஏதோ வச்சு லிங்க் பண்றாங்க. பிளானிங் கொஞ்சம் கரெக்டா இல்ல. பிளான் கொஞ்சம், அதான் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா கிறிஸ்ப் செம்மையா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் தான். ஓப்பனா சொல்லணும்னா லேக் தான். கடைசியில ஒண்ணு பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் லாஃப்டர்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க கடைசியில. அது வந்து அந்த அளவுக்கு கடைசியில நம்மள எல்லாம் கோமாளி ஆக்கி சிரிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரிதான் இருக்கு.
அதனால என்ன சொல்றது, படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளவுதான். ரொம்ப ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஆமா, ஏதோ வீட்டுல போர் அடிக்குதே, டைம் பாஸ் ஆகல அப்படின்னா கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஆனா எதிர்பார்த்து பயங்கரமான மூவி அப்படின்லாம் சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அந்த வில்லனோட பர்ஃபார்மன்ஸ் அவரு ஃபைட் எல்லாம் பயங்கரமா போடுது. சூர்யா சாரோட வில்லன் ஒருத்தர் வந்தார்ல, அவரு அந்த யாரோ புது முகமா யாரும் தெரியல. புது முகம் எல்லாம் கிடையாதுடா ப்ரோ, ஏதோ ஃபேமஸ் தான், ஆனா நம்மளுக்கு தெரியல. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. கதை தான் கொஞ்சம், ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம், கதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும், ஸ்கிரீன் பிளேயும் ரெண்டுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம். சந்தோஷ் நாராயணன் நல்லா மியூசிக் போட்டு போயினே இருந்தாரு. கடைசியில வந்து லாஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் பீட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணிருந்தாரு. சோ அது கொஞ்சம் ஒரு பாட்டுலாம் நல்லா இருந்தது கைஸ், பாட்டுலாம் நல்லா இருந்தது. சிச்சுவேஷன் இவரு சூர்யா சார் ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது, சூர்யா சார் குறைய சொல்ல முடியாது. டைரக்ஷன் சைடுல கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். ஆமா, மத்தபடி சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. இது வந்து என்னன்னா அல்டிமேட்டா நமக்கு பிடிச்சது நாசர் சார் தான். அப்படி ஒரு மாதிரி நாசர் சார் ஆக்டிங் வேற லெவல் பண்ண, வாய் ஒரு மாதிரி இப்படி வச்சு பண்றாரு ஒரு மாதிரி. ஆனா அது ஒரு மாதிரி இருந்தது. இல்ல அந்த மாதிரி நடிக்கிறதே கஷ்டம், அது கஷ்டம். அது வந்திருந்தா 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு வராப்ல மனுஷன். இவர் பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. ஆமா, அவரே டம்மி பண்ணிட்டாங்க. நிறைய கேரக்டர், நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் டம்மி பண்ணிட்டாங்க, டம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்துருக்கலாம். மெயினான கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தது படத்துல, பட் இருந்தாலும் அவங்களெல்லாம் டம்மி பண்ண மாதிரி. இவரு ஜெயராமே டம்மி பண்ணி தான் வச்ச மாதிரி இருந்தது. அவரை ஏதோ வந்து பப்புன் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணும் புரியல. அது ஓகே, கொஞ்சம் இது பண்ணி நல்ல ஸ்டோரிய வந்து நல்ல கதைய வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க. கொஞ்சம் ஆக மொத்தம் சொதப்பிச்சு லைட்டா, அவ்வளவுதான். சூப்பர்னு சொல்லி சாட்டிஸ்பாக்சன் ஆகல. இந்த படத்துக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 out of 7 இல்ல ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். படம் எதுல ஸ்கோர் பண்ணிருக்குன்னா, ஸ்டோரி டிஃபரெண்டா இருக்கு. ஆனா எடுத்து வழக்கமா பார்க்காத ஒரு படம். அவ்வளவுதான், வழக்கமா பார்க்காத படம். ஸ்டோரி ஆனா ஒர்க் அவுட் பண்ணிருங்க, கண்டிப்பா ஸ்டோரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பெட்டரா இருந்திருக்கும். சரி கைஸ், நாங்க வந்து எங்களை பத்தி சொல்லிக்கிறோம். நாங்க வந்து ஜே ப்ரோஸ், நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இப்போதைக்கு வந்து சாங் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில பல ஒர்க் ஷெட்யூல்னால நம்மளால பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கேன். ஸோ பிரதரும் வந்து கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருக்காப்ல. அதனால வந்து நம்மளால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், கான்ஸ்டன்டா பண்ண முடியல. ஸோ இனிமேட்டு வந்து கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய ஆல்பம்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்கமிங் சாங்ஸ் வந்து லைனப்ல இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே ஒர்க்ல தான் இருக்கு, ஆன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. எதையும் நாங்க விடல. vlogsம் வந்து ரெகுலரா பண்றதுக்கு இனிமேல் ட்ரை பண்றோம். கண்டிப்பா நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நாங்க வந்து கொடுக்குறோம். அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பா கொடுக்குறோம் உங்களுக்கு. எங்களுக்கு வந்து உங்க சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா கொடுங்க. அப்பப்போ வந்து நாங்க தான் வந்து கொஞ்சம் பண்றது இல்ல, அதனால வந்து நீங்க எங்களை மறந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஞாபகம் இருக்கா நான் அதுக்குதான் 1000 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து சைனிங் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே guys, this is J Bros. Tata, see you, signing off. Bye.